ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய தியானத்திற்காக இன்றைக்கு தெரிந்து கொடுக்கிற வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்தை மாத்திரம் கொடுக்கவில்லை. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், பிசாசுடைய சகல தந்திரங்களையும் மேற்கொள்ளத்தக்கதான ஒரு அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதுல விசேஷமாக அவைகள் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. இதுல 3 விதமான காரியங்கள் உள்ளடங்கி இருக்கிறது. 3 விதமான கிரியைகள் நமக்கு ஆண்டவர் அந்த கிரியைகளின் மேல் அதிகாரத்தை தருகிறார். விஷம் உள்ளது, சர்வமும் தேளும் கொடிய விஷம் உள்ளது. அதை மிதிக்க அல்லது அழிக்கத்தக்க அதிகாரம். 2வது பிசாசுடைய தந்திரங்கள், அதை மேற்கொள்ளுகிற அதிகாரம். 3வது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒன்று, இவைகள் ஒன்றும் நம்மை சேதப்படுத்துவது இல்லை. அப்படியானால் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கத்தக்க அதிகாரத்தை தந்திருக்கிற கர்த்தர் அவைகளுடைய கிரியைகளை நிர்மூலமாக்கும்படி, அவைகளுடைய வல்லமைகளை நாம் அழித்து போடும்படி நமக்கு அந்த கிருபையை தருகிறார். இதில் சர்ப்பம் என்றால் என்ன, தேள் என்றால் என்ன? இந்த சர்ப்பங்கள் தேள்கள் என்பது லிட்ரலாக, அதாவது நடைமுறையில் அது சர்ப்பம் அல்ல, நடைமுறையில் அது தேளும் அல்ல. வஞ்சகமான மனிதர்கள், வஞ்சகர்கள். அதனால சர்ப்பத்தையும் தேள்களை மிதிக்க எனக்கு அதிகாரம் தந்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு நாம் சர்ப்பங்களை எடுத்து, அப்படிதான் ஒரு போதகர் வெளிநாட்டில் சர்ப்பங்களை எடுத்து அது என்னை கொத்தினாலும் ஒன்று ஆகாது என்று சொல்லி காண்பித்தார். அப்பொழுது அது கொட்டிய விஷம் உள்ள பாம்பு அவரை போட்டு அதே இடத்துல 5-10 நிமிடத்திற்குள் அவர் மரித்து போனார். அப்ப சர்ப்பங்களையும் தேள்களை அதை எடுக்கனா அப்படிப்பட்ட மனிதனுடைய கிரியைகளை அழித்தொழிக்க. சில பாருங்க, நம்முடைய வாழ்வில் சிலர் நம்ம பார்க்க முடியும், அவருடைய பார்வையே சர்ப்பத்தினுடைய பார்வையை போலதான் இருக்கும். வஞ்சகமாய் பேசுவான், வஞ்சகமாய் நம்மை சிக்க வைப்பான். இன்னொரு விஷயம், அதுல இந்த தேள்களை போல கொடிய விஷம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். கொடிதான விஷம். இந்த சர்ப்பத்தையும் தேளையும் போல கொடிய விஷம் உடையவர்கள், வஞ்சகமான வார்த்தையை பேசுகிறவர்கள், இவர்களை நாம் இனம் கண்டுபிடித்து அவர்களுடைய தந்திரங்களில் நாம் சிக்கிவிடாதபடி நம்மை பாதுகாத்து கொள்ளுவது, நம்மை பாதுகாத்து கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தருவது. 2வது சாத்தானுடைய சகல வல்லமைகள், பிசாசுடைய சகல வல்லமைகள், நமக்கு விரோதமாக இடம்பிருக்கிற சகல வல்லமைகளை மேற்கொள்ளுகிற ஒரு அதிகாரம். நமக்கு அந்த அதிகாரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். நாம தான் அந்த அதிகாரத்திற்கு நாம் கீழ்ப்பட்டவர்கள், அந்த அதிகாரம் நம்மை மேற்கொண்டு விடும் என்றெல்லாம் நினைக்கிறோம். ஆனால் அந்த அதிகாரத்தை மேற்கொள்ளுகிற கிருபையை உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் ஜெபித்தால் பிசாசு ஓடும். நீங்கள் ஜெபம் பண்ணினால் அவருடைய கிரியைகள் அழிக்கப்படும். நீங்கள் ஜெபம் பண்ணினால் அவர்களுடைய வல்லமைகள் முறிந்தோடும். இந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அதை நீங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டிய விஷயம். தேவனுடைய அதிகாரம் உங்களுக்கு இல்லாமல், தேவனுடைய கிருபை உங்களுக்கு இல்லாமல்
நீங்கள் செபிக்காமல் தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய அந்த வல்லமை நமக்குள்ள இல்லாமல் நாம் போய் பிசாசை விரட்டுகிறேன், அதை பண்ணுகிறேன், இதை பண்ணுகிறேன் என்று நாம் சொன்னால் நாம் சிக்கிவிடுவோம். அதனால் நமக்கு சேதங்கள் வரும். ஆனால் நாம் தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்று, இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு அந்த அதிகாரத்தை தந்து அனுப்புகிறார். அந்த அதிகாரத்தை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே தம்முடைய சீஷர்களுக்கு அதை கொடுத்து இதை பயன்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் நாமோ அந்த கிருபை இருக்கிறதோ இல்லையோ என்று தெரியாமலேயே சில நேரங்களில் நாம் நம்முடைய மாம்சத்தின்படி எனக்கு கர்த்தர் இந்த கிருபையை தந்திருக்கிறார் என்று கதை விட்டு கொண்டு நாமா போய் சிக்கி சின்ன பின்னமா ஆக்கி விடுகிறோம். சில மாதங்களுக்கு முன்பு உடைய ஆலயத்துக்கு ஒரு மனிதன் வந்திருந்தார். அவர் யார் இவரெல்லாம் எனக்கு தெரியாது, வந்திருந்தார். அவரோடு கூட எனக்கு அறிமுகமான இன்னும் மற்ற 2 பேர் வந்திருக்கிறார்கள். ஒரு எலக்ட்ரிக் வேலைக்காக வர சொன்னேன். இந்த மனிதன் வந்திருந்தார். ஒரு மனிதனே அவர்களை அழைத்து வந்திருந்தார். அவர் வந்தவர் உடனே இங்க போய் நிற்கிறாரு. சர்ச்சை சுற்றி வராரு. சர்ச்சுக்கு இந்த சைடு போறாரு, சர்ச்சுக்கு அந்த சைடு போறாரு, நார்த்து வெஸ்ட் ஈஸ்ட் சவுத்துன்னு சொல்லிட்டு எல்லா இடமும் சுற்றி வந்துட்டு நம்ம போகலாம். அப்படின்னா என்ன? அந்த சபையை சுற்றிலும் என்ன வல்லமை ஆளுகை செய்கிறது கண்டுபிடித்து விட்டார். அவர் தரிசன கண்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப அந்த தரிசன கண்களோடு போறாரு. அந்த சபை இங்க இருக்கு, அதுக்கு பக்கத்துல இந்த ஆவி இருக்கு, இதுக்கு பக்கத்துல இந்த ஆவி இருக்கு அப்படின்னு அதை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லக்கூடிய அந்த கிருபை அவருக்கு இருக்கான். நான் என்ன கேட்கிறேன், தேவன் ஒரு அதிகாரம் கொடுக்காமல், தேவன் நமக்கு தம்முடைய அதிகாரத்தின் வல்லமையை நமக்கு கொடுக்காமல் நம்மால் ஒன்றும் செய்துவிட முடியாது. சில நேரங்கள்ல நம்ம போய் இங்க இந்த ஆவி இருக்கு, இங்க அந்த ஆவி இருக்கு, நான் பார்த்தேன், நான் வச்சேன், நான் உட்கார்ந்தேன், அது கூட இலை போட்டு தான் சாப்பிடல. சில நேரத்தில் அதோட இலை போட்டு கூட சாப்பிட்டு அட்ரஸ்லாம் கேட்டு இந்த இடத்துல இருந்து இந்த ஆவி வந்திருக்கு. சில பிசாசு சொல்றதை பாருங்க. எங்கிருந்து வந்த, எப்படி வந்த, உன் பேர் என்ன, உன்னை யார் அனுப்பி வச்சது, டீட்டெயிலாக கேட்பாங்க. ஏன்னா இவங்க அவங்க ஹிஸ்ட்ரி எழுத போகிறாங்க. அந்த ஆவியை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி எழுத போகிறாங்க. இங்கேருந்து வந்துச்சு, அங்கேருந்து வந்துச்சுன்னு. உனக்கு எங்கேருந்து வந்தா என்ன? இயேசுவின் நாமத்தை சொல்லியிருக்காரு. இயேசுவின் நாமத்தை சொன்னால் அது விலகி போயிடும். அது அந்த மனிதனை விட்டு விலகிறோம். சீசரில் போய் எங்கேயாவது அந்த பிசாசு பிடிச்ச ஆட்களை பார்த்து, நீ எங்கேருந்து வந்த, உன்னை யார் கூப்பிட்டு வந்தது, நீ எங்கேருந்து எங்கே பிடிச்ச கேட்குறாங்களா? ஏன்னா அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அவன் சொல்றதெல்லாம் உண்மை இருக்காது. ஒரு உண்மையை வச்சுட்டு பல 100 பொய்களை சொல்வான். விசாரிக்க வேண்டியதில்லை. இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி அவர்களை விடுவிக்க வேண்டியது மாத்திரம்தான் நம்முடைய வேலை. அந்த ஆவியினுடைய தன்மை என்ன, அந்த ஆவி என்னெல்லாம் பண்ணோம், நாம நம்முடைய ஐடென்டிஃபிகேஷனுக்கு பரிசுத்த ஆவியானுடைய கேட்டுக்கலாம். போய் பிசாசு உட்காந்து விசாரிச்சு, அப்படிதான் ஒருத்தர் போய் பிசாசு ஓட்டுறாரு. இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னு சொல்லுது. டேய், உன்னையும் தெரியும், உங்க ஒப்பனையும் தெரியும், நீ போயிரு, இல்லைனா நான் உன்னை பற்றி நிறைய விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கோ, போயிரு என்னை விட்டு. உடனே அவன் சொன்ன, இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் எனக்கு தந்த அதிகாரத்தின்படி அப்படின்னு சொல்லி நிறுத்துறா. இப்போ என்ன சொல்ல வர? நீ இயேசுவின் நாமம் சொன்னோன்னு நான் போயிடணும், அப்படி தானே சொல்ல வர? சரி, காலையில் நீ என்ன பண்ண அதை சொல்லு. அவர் அதை பேச விடல, இப்படி பாடு கட்டி அப்படியே ஜோம் பண்ணிட்டே வர. அதை சொல்லிச்சே,
அங்கே இருந்தவங்களை பார்த்து, ஏங்க இவன் ஆண்டவருடைய மனுஷனே இல்லைங்க, அப்படியெல்லாம் பார்க்குறாங்க. ஏங்க காலையில் சிகரெட்டை பிடிச்சாங்க, இப்போ பாக்கெட்டில் பீடி வச்சுருக்காங்க பாருங்க. அவன் பீடி பாக்கெட்டில் பீடி இல்லைன்னா என்ன கேளுங்க. அது சொல்லுது. ஜனங்கள்லாம் அதை பார்த்துட்டே இருக்காங்க. அந்த ஊழியக்காரர் திரும்பி பார்த்தா ஊழியக்காரர் அப்ஸ்கான் காணா அவரு. ஏன்னா அது சொல்லிடுச்சுல்ல. அதனால தான் சொல்கிறேன், நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாக்க அதிகாரமுடையவர்களாக மாற்றி தேவன் நமக்கு சொன்னாதை செய்யணும். தேவன் சொல்லாத பட்சத்தில் நாம போய் எதுலையுமே தலையிடக்கூடாது. அபிஷேகம் பெற்றா இந்த அதிகாரம் உனக்கு உண்டு, அந்த அதிகாரம் உண்டு, இந்த அதிகாரம் உண்டுன்னு எவராவது சொன்னா, கர்த்தர் எனக்கு சொல்லாத பட்சத்தில், கர்த்தர் எனக்கு கிருபை கொடுக்காத பட்சத்தில் நானா எதுலையும் தலையிடக்கூடாது. நீங்க பாருங்க, பெரிய பெரிய ஊழியக்காரர்கள்லாம் அதுல ஜாக்கிரதையா இருந்தாங்க. இப்ப எசேக்கியா பிரான்சிஸ் அவர்கள்லாம் அவருக்கு தீர்க்கதரிசன ஊழியம். மறைந்த ஜாம்பவான் ஜீவானந்தம் அவருக்கு பிசாசோற்ற வரோம். அவரு எங்க இருந்தாலும் அவர் சோமன் ஆரம்பிச்சா எங்க இருக்கிற பிசாசு வந்து அங்க ஆட ஆரம்பிச்சிடும். எசேக்கியா பிரான்சிஸ்க்கு அந்த கிருபை கிடையாது. அவருக்கு ஒன்லி ப்ராஃபஸி. ஸோ கர்த்தர் தனக்கு என்ன கொடுத்துருக்கிறான்னு ஒரு ஊழியக்காரருக்கு தெரியும். அதில் தான் அவங்க பயன்படுத்தப்படுவாங்க. அப்போ ஆண்டவர் சொன்ன சீஷர்களுக்கு, நீங்கள் உலகம் எங்கும் போய் புறப்பட்டு போய் ஜனங்களை விடுவீங்க, இதெல்லாம் உங்களை சேதப்படுத்தாது அப்படின்னு ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுத்ததுனால தான் அந்த கிரிகள் அங்கே விளங்க பண்ணினது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அந்த அதிகாரத்தை கத்த தந்திருந்தா நமக்கு பிரச்சனை கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் அதற்கேற்ற ஞானத்தையும் கிருபையும் நமக்கு தருவார். ஆனால் நமக்கு அந்த அதிகாரமே இல்லை என்றால் நாமளா போய் தலையிட்டு, நாமளா போய் இதை செய்து அதை செய்து சிக்கி கொள்ளக்கூடாது. அதான் சேதப்படுத்தாதுன்னு சொல்லியிருக்காரு. அது நம்ம சேதப்படுத்தாது அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா தேவனுடைய ஜெபிக்கிறது இல்லை, வேதம் வாசிக்கிறது இல்லை, ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுவதில்லை, அபிஷேகம் பெறல. ஆனால் நான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்பேன்னா எப்படி எதிர்த்து நிற்க முடியும்? பரிசுத்த ஆவியானுடைய பலன் இல்லாமல் நம்ம எதிர்த்து நின்னா தோற்று போவோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நம்மை வழி நடத்தினா ஆவியானவர் நமக்கு சொல்லுவார். நம்ம போய் நின்னாலே அங்கே பிசாசு அலற ஆரம்பிக்கும், ஆட ஆரம்பிக்கும். நம்ம கையை நீட்டினா போதும், அது வெளியே போயிடும். ஒரு சமயம் அப்படிதான், ஒரு மலையில ஒரு வீட்டு ஜெபத்துக்காக போகிறோம். அந்த வீடு முழுவதும் ஆட்கள், பிசாசு ஆடிக்கொண்டே இருக்கிறது, நிறைய பேர். அப்போ நாங்கள் அந்த சரியான நேரத்துக்கு, நாங்கள் சொன்ன நேரத்துக்கு போயிட்டோம். போனால் பிசாசு பயங்கரமாக ஆடுது அந்த வீட்டில். அவ்வளோ பேர் உட்காந்து. அப்போ அங்கே போய் ஜெபத்தை நடத்த முடியல, பிசாசோட தான் கரெக்டான நேரம் இருந்துச்சு. நானும் மற்றொருவரும் போயிருந்தோம். அப்போ இயேசுவின் நாமத்தில் போனால் போயிடும். ஏன்னா அந்த அபிஷேகம் இருக்கு, அந்த அனாயிட்டிங் நம்ம மேலே இருக்கு. கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கார். ஜெபிக்க 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 அது போயிட்டே இருக்கு. என் கூட வந்தவர் இதை பார்த்துட்டு அவரும் ஒரு சேரை போட்டு உட்காந்துட்டு என்கிட்ட ஒரு 4 பேர் அனுப்புங்கன்ட்டார். 4 பேர் அனுப்புனோடனே முதலாளுக்கு தள்ளகை வச்சு ஜோம் பண்ணுறாரு. அரை மணி நேரமாக ஜோம் பண்ணிருக்காரு. அது நவர மாட்டேங்குது, அது போகிற மாதிரி இல்லை. அவரை பார்க்குது. அப்படின்னு சொல்லிட்டு அது முட்டி போட்டு என்னமோ பண்ணு அப்படின்ட்டு உட்காந்துருக்குது. இவர் இயேசுவின் நாமத்தில் அப்படின்லாம் சொல்கிறார். அது ஒன்றும் வேலைக்கு ஆகலை. நான் இங்கே ஜோம் பண்ணிட்டே இருக்கேன். அது அவர்கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்குது. பார்த்து பேச விடக்கூடாது. எப்போதுமே பிசாசை வாக்குவாதத்திலையோ இதுலேயோ கொண்டு வரக்கூடாது. அப்படி கொண்டு வந்தீங்கன்னா
அது கண்ட பொய்களை சொல்லும். அப்போ நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாலும் திரும்ப பார்த்து இயேசுவின் நாமத்தில் போகணுன்னே போயிடுச்சு. உடனே அவர் ஏன் என்னால் மட்டும் முடியல சொன்ன, அந்த கிருபை வேணும். நீங்கள் அந்த கிருபைக்காக காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க, உங்களாலையும் முடியும். எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் முடியும். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள ஒரு அபிஷேகத்தை வைத்திருந்து அந்த அபிஷேகத்தின் மூலமாக நாம் ஜெபிக்கும் பொழுது அந்தகாரங்கள் விலகி போகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த கிருபை இல்லாமல், ஒன்றுமே இல்லாமல், ஜெபம் இல்லாமல், வேத வாசிப்பு இல்லாமல், ஆவியானுடைய துணை இல்லாமல், ஆவியானுடைய அபிஷேகம் இல்லாமல், வரங்கள் இல்லாமல், வல்லமைகள் இல்லாமல், இது எதுவுமே இல்லாமல் நான் இதை செஞ்சிருவேன் அதை செஞ்சிருவேன் போல சிக்கிடுவோம். அதனால் இந்த காலை வேளையில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எச்சரிக்கையாய் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். அப்போதான் நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் காணப்பட முடியும். அப்போ யாருக்கு தான் அந்த கிருபை? தேவன் நம்ம கேட்டால் நமக்கு தருவார். ஆவிகளை பகுத்தறிகிற வரம், டிசர்னிங் ஸ்பிரிட் நமக்கு வேண்டும். அந்த ஸ்பிரிட், டிசர்னிங் ஸ்பிரிட் நமக்குள்ள இருந்தா நம்ம ஒரு வீட்டுக்குள்ள போகும் பொழுதே அந்த அந்தகார வல்லமைகள் ஆட ஆரம்பிச்சிடும், விலகி போக ஆரம்பிச்சிடும். சில பார்த்தீங்கன்னா முட்டியை பிடிச்சி ஆட்டி கீட்டி போறியா போகமாட்டியா உட்கார்றியா நிற்கிறியான்லாம் கிடப்பாங்க. அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இயேசுவின் நாமத்தில் போ, அவ்வளோதான். ஒன் வேர்ட் வித் அனாயிட்டிங். அபிஷேகத்தில் நிரம்பி இயேசுவின் நாமத்தில் போனால் போயிடும். அது அந்த நேரத்தில் போன மாதிரி தெரியாது. ஆனால் நீங்கள் சொல்லிட்டு அடுத்து உங்கள் வேலையை பார்க்க வேண்டியதுதான். கர்த்தர் அதை விடுவித்து தான் அனுப்புவார். அதுதான் விடுதலையாகி போயிடும். இது நான் பல இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன். ஆரம்ப காலத்தில் தலையில் கை வச்சு போறியா இயேசு நாமத்தில் போ அப்படின்னா அதை முறுக்கி கிறுக்கி நிற்கும். அதுக்கப்புறம் ஆண்டவர் கற்றுக் கொடுக்க நம்ம பார்த்து ஜோம் பண்ணிட்டு அடுத்தால போய் அடுத்தாளுக்கு ஜோம் பண்ணிட்டு அடுத்தாளுக்கு ஜோம் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருந்த வேண்டியதான். அவங்களுக்கு ஜெபிக்க நாம் ஜோம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அந்த ஆவி அங்கே இருக்க முடியாது, விலகி போயிடும். அப்படி எத்தனையோ பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க விடுதலையாகி. இந்த காலை வேளையில் உங்களுக்கு அந்த கிருபையை தந்திருந்தால் பயன்படுத்துங்கள், இல்லை என்றால் கேட்டு பெற்று பயன்படுத்தி ஆசீர்வதிக்கப்படுங்கள். ஆமென், ஆமென்.